அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நீண்ட காலமாக பேச தவறிய ஒரு சம்பவம் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிடாம அப்படியே அமைதியாக நகர்ந்து போவதை, இதை மூடி மறைப்பதை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கிழவரிப்பள்ளி டேம் அணை குறித்து நாம் பேசியிருப்போம். கடந்த 15-20 நாட்களாக இது ஒரு பிரச்சனையாக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் எழுதுகிட்டே இருக்கு. இந்த அணையிலேருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்ட உடனே ஒரு 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை விஜய் அண்ணா உடனடியே பார்த்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வீடியோ வெளியிட்டாங்க. ஆனால் இதை பல ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி எடுத்து இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை குறித்து இதுவரைக்கும் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சராக நாம் பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு முதலாக அவர் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்கல. அவர் சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பார்ப்பதும், இருக்கக்கூடிய ஊடகங்களை கூப்பிட்டு வச்சு ஆய்வுன்ற பெயரில் கேலி கூத்துக்கள் நடத்துவதும், தான் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தன் ரசிகர்களை வரவழைத்து இப்படி ஒரு சிஎம் யாருமே பார்த்துருக்க முடியாது, அண்ணா தான் இனிமேல் நிரந்தர முதலமைச்சர், நிரந்தரமாக அவருக்கு தான், இது அவருடைய கோட்டையாக நாங்கள் மாற்றிட்டோம், தமிழ்நாடு சிஎம்முக்கு நாங்கள் எழுதி வச்சுட்டோம், எவ்வளோ ஒரு அழகான சிஎம் பார்த்தியா அப்படிலாம் சமூக வலைதளங்களில் தன்னை குறித்து ஒரு 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 அழகான ஒரு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட ஒரு வேலையாகவே வச்சுருக்காரு. கேவரப்பள்ளி அணை குறித்து இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டு அரசுடைய நிலைப்பாடு என்ன, அதற்கு நடவடிக்கை என்ன எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பதிலே இருக்காது அவங்கள்ட்ட. இந்த பிரச்சனை அணையிலிருந்து நுரையாக தண்ணி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இப்போ இந்த காணொலியை காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த காணொலி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா, ஏதோ பஞ்சு மூட்டை அவிழ்த்து விட்ட மாதிரியும் அப்படியே பஞ்சு பறக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி மேலே ஏதோ பஞ்சு பருத்திகளை கொட்டி விட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே பருத்திகள் இல்லை, இது எல்லாமே நுரைகள். நுரைகள்னால் என்ன, அந்த பக்கம் துணி போட்டு கொட்டி விட்டானா, இல்லை சாம்பு போட்டு குளிச்ச நுரைகள் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாமே திட்டமிட்டு கர்நாடக அரசால் தமிழ்நாட்டை அழிவு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு நீண்டகால ஒரு திட்டத்தோடு இவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. கர்நாடகாவிலும் நாம் தண்ணி கேட்கின்ற பொழுது தராத கர்நாடக அரசு அவர்கள் தண்ணீரை நிறைவடைந்த பிறகு மீதி உள்ள தண்ணியே இதுக்கப்புறம் இந்த அணை தாங்காது, நமக்கு தேவையான தண்ணீர் இருக்கு, இப்போ திறந்து விட்டால் சரியாக இருக்கும்னு திறந்து விடுகின்ற பொழுது முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சொன்னோடனே அவங்க மாநிலத்தில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய நச்சு கழிவுகளை, ஆலையினுடைய கழிவுகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அணை திறந்து விடுகின்ற பொழுது அவர்களும் சேர்த்து இந்த நச்சு கழிவுகளை திறந்து விட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தண்ணீரோடு கலந்து வருகின்ற பொழுது அது நுரையாகி அந்த நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணீர் விளைநிலத்தில் பட்டு இங்கே விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக பொய்த்து போகக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இது எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. 2 பேர் அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. ஒருத்தர் ஐயா அன்புமணி ராமதாஸ், இன்னொன்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். 2 பேரும் மட்டும்தான் இந்த சூழ்நிலை குறித்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு மூலையில் ஒரு விவசாயி பாதிக்கப்படுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு விவசாய பிரச்சனைப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தினம் தினம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாங்கள் உட்கார்ந்து பாடமாக எடுக்கிறோம், தினம் சொல்கிறோம். ஆனால் அதையெல்லாம் துளியும் கவலை இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, ரீல்ஸின் மோகத்தில் ரீல்ஸ் அரசியல் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. இப்போ இந்த தண்ணீர் திறந்து விடுறாங்க, நுரை வந்துருச்சு, 1 நாள் 2 நாள் வந்திருக்கும்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் நினச்சேன் உங்களை 2 நாள் வரும் 3 நாள் வரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக இந்த தண்ணீர் அப்படியே நுரையாகத்தான் வந்துகிட்டு இருக்கு. தண்ணீர் வந்த உடனே மறுநாள் எல்லோரும் போல, எல்லா அமைச்சர்களும் போல ரீல்ஸ் எடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய அமைச்சரும் போனார். போய் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு போய் பார்த்தார். அரசு அதிகாரிகளுக்கு தெரியும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு. அரசு அதிகாரிகளாக வலியுறுத்தி அறிவுரை சொல்லி, ஐயா இந்த மாதிரி கர்நாடக அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஏதாவது பண்ணுங்க, நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி இந்த கழிவு நீர்களை வராத அளவுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அரசு அதிகாரிகள் அதை சொல்ல மட்டும்தான் முடியும். அலுவலர்கள் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்திற்கு நடவடிக்கை இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா, தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர் இருக்காங்க. அவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்களான்னா செய்யலை. ஏன்னா
இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட்டணி கட்சி அங்கே இருக்குது, நம்ம எப்படி அதை போய் பகைச்சிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள அமைச்சர்கள் தலைவருடைய ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அதை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. முதல் நாள் போனாங்க, ஆய்வு பண்ணாங்க. 2வது நாள் 3வது நாள் சரி 1 வாரம் ஆயிடுச்சு. ஆய்வு பண்ணி 1 வாரம் பிறகு அந்த தண்ணி நிறுத்தப்பட்டுருச்சா? அந்த ஆலை கழிவினுடைய நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் விடப்பட்டிருக்கா? இல்லை தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு கேள்வி கேட்டிருக்கா? அப்படின்னா எதுவுமே இல்லை. வழக்கம் போல் அந்த அரசியல்வாதிகள் என்ன கூத்த பண்ணாங்களோ அதே கூத்த நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ற பேரில் இவங்க பண்ணாங்க. இன்றைக்கி எங்கள் தேசம் யூடியூப் சேனலில் இந்த காணொலியில் நான் பார்க்கணும், நமக்கு பெரிய மன வருத்தம் ஆகிப்போச்சு. அதாவது எல்லா அரசியலும் நம்ம பேசுகிறோம், முக்கியமான அரசியல் இதை நம்ம தவறு விட்டுட்டோம் அப்படின்னு. நானும் 1 நாள் 2 நாள் அது குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா குறையில 15 நாள் 16 நாள் இன்னையோட 18 நாள் அப்படின்றாங்க. 18 நாள் இன்றைய வரைக்கும் அந்த நுரை தேக்கங்கள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்குள்ள விவசாயி ஒருத்தர் சொல்கிறதை கேட்டு தான் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, அணையிலேருந்து எனக்கு 2.5 கிலோமீட்டர்லேருந்து வீடு இருக்குது. அதாவது அணையினுடைய தூரம் அகலத்தில் சொல்லணும்னா இந்த அணையிலேருந்து நான் 1.5 கிலோமீட்டர் அகலத்தில் நான் வீடு இருக்குது. அணைக்கும் எனக்கும் உள்ள நீளம் 2.5 கிலோமீட்டரு. எவ்வளோ தூரத்தில் இருக்காரு பாருங்க. அந்த தூரத்தில் இருக்கு. என்னால் இந்த நாத்தத்தை தாங்க முடியல. தண்ணீர் வருகின்ற பொழுது அந்த நாத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னால் இங்கே நிம்மதியாக சாப்பிட முடியல, உறங்க முடியல. அவ்வளோ நாத்தங்கள் இருக்குது. கதவை திறக்க முடியல. மூடி வச்சிருந்தாலும் நாத்தங்கள் உள்ளே வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அணையினுடைய பக்கத்தில் 500 மீட்டரில் என்னுடைய வீடு இருக்குது. நான் இங்கே தான் என்னுடைய விவசாய நிலம் இருக்குது. இந்த தண்ணீர் வரத்தை வச்சு தான் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்பொழுது விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாமே நஞ்சாக மாறிடுச்சு. கர்நாடகா அரசாவது இதை முயற்சி பண்ணணும், நிறுத்தி இருக்கணும். இந்த ஆலை கழிவுகளை திறந்து விடாதீங்கன்னு சொல்லணும். ஏன்னா கர்நாடகாவுக்கும் நாங்கள் காய்கறிகளை ஏற்றுமதி செய்கிறோம். ஆனால் அந்த அரசு அதை கண்டுகொள்ளலை. தமிழ்நாடு அரசாவது கண்டுகொள்ளுமான்னு பார்த்தா இதுவும் கண்டுகொள்ளலை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டின் அரசியலை யார் வேணாலும் வந்து ஆளலாம் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய மக்கள் ரீல்ஸ் மோகத்தால் இந்த இளைஞர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு குறித்து எதுவுமே தெரியல. தமிழ்நாடு குறித்து எந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கூட தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசினுடைய சீட்டில் முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துருக்கீங்கல்ல, இது உங்களுக்கு தேவை. இது உங்களுக்கு தேவை. இது என்ன பிரச்சனைனா, நீங்கள் பண்ண ஒரு பிழையால் நாங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கோம். என்னங்க நாம் தமிழர் கட்சி போராட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் 15 ஆண்டுகளாக நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கு துணை நின்று போராடி கொண்டு தான் இருக்கிறோம். மக்களாகிய நீங்கள் எப்பொழுது எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறீங்க? இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். மேகதாது அணைக்கு கரூரில் பேசும்பொழுது சொன்னார், நாங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசி அதெல்லாம் சரி கட்டிடுவோம் அப்படின்னு. கர்நாடகாவுடைய மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மூகாம்பிகை சாமி கோயில் இருக்குல்ல, அந்த அம்மனை தரிசிக்க போன முதலமைச்சர், தன் தனிப்பட்ட தேவைக்காக போன முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகுது. இந்த 15 நாட்களில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கணும், கர்நாடக அரசுக்குள்ளே புகுந்து இந்த காவேரிக்குள்ளே இந்த அணைக்குள்ளே இந்த தண்ணீர் வரக்கூடிய இடத்துல யார் ஆலையினுடைய கழிவை இது பண்ணுறாங்க, திறந்து விடுறாங்க, அப்போ அந்த ஆலைக்கு போய் பேசணும், ஆய்வு நடத்தணும்னு எத்தனை பேர் அனுப்பியிருக்காரு? நீர்வளத்துறை அமைச்சர் போயிருக்காரா? நீர்வளத்துறை அமைச்சர் அமைச்சிருக்காரா? இல்லை இங்கே உள்ள IAS அதிகாரிகளை நீர்வளத்துறை சார்ந்த அமைச்சர்கள் அமைச்சு அதிகாரிகள் அமைச்சு அங்கே என்ன பிரச்சனை, இங்கே ஏன் இவ்வளோ நுரை வருது அப்படின்னு சொல்லி ஆய்வுக்காவது ஆள் அனுப்பியிருக்காருன்னா அனுப்பலை. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக ரீல்ஸை மட்டுமே போட்டு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைனா என்னமே தெரியாது. அந்த விவசாயி சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் தாண்டி இந்த தண்ணீர் போகுது, 25 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாமே நஞ்சாக போயிடுச்சு. ஏற்கனவே நாம் விளைவிக்கின்ற பொருளுக்கு மருந்தடித்து நச்சு கொல்லிகளை அடித்து தான் காய்கறி விளைவிச்சு கொடுக்கக்கூடிய நிலை இருக்குது. இதை தாண்டி இந்த தண்ணீரிலும் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால காய்கறிகள் நச்சு அதிகமாக இருக்குது. இது எப்படி சாப்பிடுவாங்க? இப்போ விளைவிக்கிற நானே சாப்பிடுவதற்கு அச்சப்படுறேன், யோசிக்கிறேன். நாருகன்றது இவ்வளோ நச்சுத்தன்மையோடு வந்துக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு அரசு இன்னி வரைக்கும் கண்டுக்கல, இது வரைக்கும் கண்டுக்கல அரசு. சரி, புதிய மாற்றன்று வந்தவர் இவரும் கண்டுக்கலையே அப்படின்னு மிக வருத்தத்தோடு பதிவு பண்ணுறாரு இந்த காணொலியில். பெரிய வருத்தமாக இருக்குது. மீண்டும் மீண்டும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதில்ல. உங்கள் பக்கத்திலே நின்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டோம். இன்னைக்கு கூட போன வாரம் போய் நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணிச்சு. மக்கள் குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் சிந்தனையோடு சிந்தித்து வாக்களிங்க. அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. இந்த பிரச்சனை இது ஏதோ ஒரு ஓசூரில் ஒரு சின்ன பிரச்சனை, ஓசூரில் தான் பிரச்சனை இருக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சென்னையில் உள்ளவர்கள் நினைக்கலாம். ஆனால் சென்னை வாசிகளோ இல்லை மற்ற மாவட்டத்தில் உள்ளவர்களோ அங்குள்ள காய்கறிகள் நீங்கள் பயன்படுத்தலையான்னா கேள்விகள் எழுப்பணும்னா பதில் இல்லை.
ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய இது காய்கறிக்கு இது உணவுப் பொருட்கான மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா உணவுப் பொருட்களுக்கான பிரச்சனை மட்டுமே இல்லை. அந்த தண்ணீரை ஆடு குடிக்குது, மாடு குடிக்குது, கால்நடைகள் எல்லாம் குடிக்குது, பச்சை குருவிகள் எல்லாம் காக்கைகள் எல்லாம் குடிக்குதுன்னா அப்போ அது எப்படி இருக்கும்? அது எப்படி உயிர் வாழும்? அந்த தண்ணீரில் போக போக 25-30 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிந்த நீரோடையாக தண்ணி வருது. இப்போ அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள், குளிக்கின்ற மக்கள், உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏதோ எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது, நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி நிற்காம இந்த பிரச்சனை குறித்து எல்லோரும் பேசணும். அதை விட்டுட்டு ரீல்ஸில் எது வந்தாலும் அது உண்மை என்று நம்புவதை நிறுத்துங்க. தொடர்ச்சியாக நாம் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துக்கிறோம். இப்பவும் வலியுறுத்துகிற நிலைமையில் தான் எங்களை வச்சிருக்கீங்க. தீர்ப்பதற்கு என்ன வழி? தீர்ப்பதற்கு என்ன வழினா கர்நாடக அரசு அழுத்தம் கொடுக்கணும். தனிப்பட்ட பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போனார்ல, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக இருக்குது. கேவரப்பள்ளி அணை இவ்வளோ இந்த தண்ணியில் இவ்வளோ நுரைகள் ஏன் வருது? ஏன் கேள்வி எழுப்பல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்? கிட்டத்தட்ட 2300 டிஎம்சிக்கு மேலே தண்ணீர் அங்கே இருக்குது. ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 கன அடி தண்ணீரை திறந்து விடுறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 18 நாளாக அந்த நுரைகள் வந்த வண்ணமாகவே இருக்குது. குறையில அப்படின்னா அங்கே எத்தனை ஆலைகள் திறந்து விடப்பட்டிருக்கும் பாருங்க. அப்போ தமிழ்நாட்டை ஒரு கழிவு தொட்டி போல பார்க்கிறது மற்ற மாநிலங்கள். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு கரண்ட் போகும். அதை இந்தியாங்கிற பேரில் நம்ம கொடுப்போம். நம்ம எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் நம்ம கொடுக்குறோம். கரண்ட்டை, மின்சாரம் எல்லோரும் தேவைக்கு, நம்முடைய தேவை போக எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு. மின்சாரம் தமிழ்நாட்டிலேருந்து போவோம். ஆனால் அவருக்கு கைமாறா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழிவு நீரை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணுவாங்க. நச்சு தண்ணிகளால் போக போக விளைநிலங்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்? அவன் கர்நாடகா மாநில அரசு முடிவு பண்ணிட்டான். கர்நாடகாவில் விவசாயத்தை அதிக அளவில் பெருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் தண்ணீரை தேக்கி அவன் குடிநீருக்கு தேவைன்றான். குடிநீருக்கு தேவையில்லை. குடிநீருக்கு அவன் பெய்யக்கூடிய மழையில தேக்கி வச்சு இருக்கக்கூடிய தண்ணீர் இருந்து அவனுக்கு தண்ணீர் வருது. மழையில தேக்கிறதும் இல்லாமல் அவனுக்கு தனியாக 2 டேம்ல தண்ணி வருது. குடிநீருடைய தேவை சரியா இருக்கு அவனுக்கு. கூடவே அவனுக்கு தண்ணி இருக்கு. ஆனாலும் அவன் என்ன பண்றான்? விவசாயத்தை பெருக்குவதற்கு நம்ம தண்ணீருக்கு தேவைப்படுது என்ன பண்றான்? அவன் ஒரு அணையை கட்டி தண்ணீரை சேமிச்சு அவன் விவசாயத்தை இது பண்ணிடுவான். அப்போ என்ன பண்ணுவான்? தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு தேவைகளும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே தன்னிறைவு அடைந்துக்கிறோம் என்கின்ற கர்நாடகா மாநில அரசு முடிவுக்கு வந்துருச்சு. அதுதான் காரணம். இப்போ கர்நாடகாவில் விளைவிக்கக்கூடிய பொருளெல்லாம் மற்ற மாநிலங்கள் ஏற்றுமதி பண்ணோம். என்ன பண்ணுவான்? தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு ஏற்கனவே விவசாயங்களில் நல்ல செல்வ செழிப்பாக இருந்த மாநிலம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கணும். ஒன்றும் இல்லாமல் தமிழ்நாட்டை ஆக்கிட்டோம்னா தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே அரிசி, காய்கறிகள் தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ கர்நாடகாவிலேருந்து நம்ம பங்குக்கு நாமளும் இறக்குமதி செய்வோம். நான் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பொருளை அவன் விற்கணும்னா வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? அங்கே விவசாயம் இருக்கக்கூடாது. அப்படி திட்டமிட்டு கழிவு நீர்களை திட்டமிட்டே தமிழ்நாட்டிற்குள் நுழைத்து மண்ணை மலராக்கி நாசம் செய்துவிட்டு இங்கே அவர்கள் ஒரு இறக்குமதி இடமாக மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள். மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மற்றும் ஒரு செய்திகளோடு உங்களோட நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.